விவசாயிகள் சாதனை பண்ண முடியாதா? இப்ப நீங்க இந்த கஜா புயலுக்கு முன்னாடி வார வருமானத்தை இடுபொருள் போடுறதுல இந்த கலைகளே இப்படி வளருதுன்னு சொன்னா உங்க தென்னை மரத்துக்கு விவசாயிகள் யாருன்னு சொன்னா தெய்வத்திற்கு இணையானவர்கள். விவஸ் அனிருத்தாவா 1000 மரம் இருந்தா அரசனுக்கு சமமா? உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு மிஞ்சாது என்பது நம்ம விவசாயிகளிட மத்தியில் பழமொழியாக நம்ம காலம் தொட்டு காலமாக நம்ம பேசிக்கிட்டு வரோம். இது உண்மையா? இந்த கூற்று என்பது உண்மையா? விவசாயிகள் சாதனை பண்ண முடியாதா? அப்படிப்பட்ட விவசாயத்திலையும் சாதனை பண்ணலாம். விவசாயமும் திட்டமிட்டு பிளானிங் பண்ணி செய்தால் நம்ம ஆடிக்காரில் உலகத்தையே விலை கொடுத்து வாங்கலாம். அந்த தலைப்பில் விவஸ் இன்னைக்கு நம்ம நிற்கிற இடத்த பார்த்தேன்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேராவூர்ணி தாலுக்காவில் கரம்பக்காடு என்ற ஒரு வில்லேஜில் ஒரு சாதனை விவசாயி உயர் திரு மிஸ்டர் ஏவி மணிசேகரன் சார் அவர்களை கரம் கூட்டு அவரை நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக அவருடைய தோட்டத்தினுடைய அவருடைய மேனேஜர் உயர் திரு மிஸ்டர் வீரமணி மற்றும் அவருடைய சக ஊழியர்களையும் நம்ம இப்போ அறிமுகப்படுத்தி கொண்டு இப்போது சார் பசுமை பூமி வாடிக்கையாளர்கள் வழியாக உங்களை கரம் தாழ்த்தி உங்களுடைய விவசாயம் செழிக்கட்டும் தலைக்கட்டும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எல்லாருமே படிச்சுக்கிட்டு அரசாங்க வேலை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டுக்கின்ற காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் உங்களுக்கு பசுமை பூமியின் வாயிலாக நாங்கள் வணக்கத்தை பாராட்டுக்களையும் உரித்தாக்கி கொண்டு இப்போ சார் உங்கள் பேர் அட்ரஸை வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்து. மணிசேகரன், கரம்பக்காடு, பேராவூர்ணி தாலுக்கா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். 9443128540. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கீங்க சார்? 30 வருஷம் பண்ணிட்டுருக்கேன். 30 வருஷமா. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பூர்வீகமான விவசாயியா இல்லை அப்பா காலத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரி சார். நீங்கள் இப்போ ஒரு 20 வருஷமாக தீவிரம் பண்ணுறோம். ஓ, தீவிர விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தென்னை மட்டும். இப்போ நமக்கு ஒரு ஏறக்குறைய விவசாயம் எல்லா விவசாயம் சேர்ந்து ஒரு 100 ஏக்கருக்கு மேலே 100 ஏக்கருக்கு மேலே இருக்கு. இதில் அதிக பயிர் என்ன சார்? நீங்கள் சார் தென்னை தான். இப்போ நீங்கள் இந்த கஜா புயலுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1.5 லட்சம் 1,20,000 வரைக்கும் வெட்டுனீங்க. ஓ, அந்த கஜா புயலுக்கு முன்னாடி, அதாவது ஏறக்குறைய 2018 டிசம்பர் 16-18 நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 1,20,000 காய் வரை வெட்டிருக்கீங்க. அப்போ அனிதாவா 1000 மரம் இருந்தால் அரசன் சொல்றது உண்மைதானே சார்? இல்லை உங்களுடைய கூற்று என்ன? நல்ல வருத்தம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2000 மரம் விழுந்துருச்சு. ஓ, 2000 மரம். அதாவது 2000 புள்ளையே நம்ம பறி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய கொடுத்தாங்க. கவர்மெண்ட் மானியம் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் இப்போ 4000 கன்று போட்டிருக்கேன். ஓ, இப்போ 4000 கன்று. இப்போ மொத்தம் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 தென்னை, 6000 கன்று மொத்தத்தில். அப்போ நீங்கள் 2 லட்சம் காய், 7000 மரம். 7000 மரம். அப்போ நீங்கள் நிச்சயமாக இன் ஃபியூச்சர் 2 லட்சம் காய்க்கு மேலே வெட்டுவீங்க. சரி சார். இந்த கஜா புயல் அரக்கன் உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களை மாதிரிப்பட்ட லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டது. அந்த டைம் உங்கள் மனநிலை எப்படி சார் இருந்துச்சு? என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டீங்க சார். அடுத்தபடியாக சார், இல்லை உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதுன்னு விவசாயிகள் சொல்கிறாங்களா? அந்த கூட்டை நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? தேங்காய் அவ்வளவு பரவாயில்ல. மற்ற விவசாயத்தை காட்டிலும் மற்ற விவசாயத்தை காட்டிலும் தேங்காய் விவசாயம் லாபகரமானது. ஓகே சார். இப்போ திவாஸ் நம்ம இதுவரைக்கும் நம்ம சாருக்கிட்ட சில அறிமுகங்களும் அவர் என்ன செய்துட்டு இருக்காரு, அந்த விவசாயம் லாபகரமானதா என்னன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 100 ஏக்கர் விவசாயத்தை பற்றி பேசணும். அடுத்தபடியாக நம்ம வார வருமானத்தை இடுபொருள் போடுறதுல, இந்த உரம் குப்பை சாணி இதில் போடுறதுல நம்ம லட்சக்கணக்கான ரூபாயை அளிக்கிறோம். அந்த செலவை மிச்சப்படுத்துவதற்காக நம்ம சிறந்த விவசாயி, முன்னோடி விவசாயி ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஃபார்முலா என்ன, இது எப்படி இந்த இடுபொருளை தயாரிக்கிறது, இயற்கை உரங்களை எப்படி தயாரிக்கிறது என்பதை பற்றி நம்ம சார் இப்போ நம்மளோட பேச போகிறார். சார், இப்போ இந்த இயற்கை நீங்கள் எப்போதுமே கெமிக்கல் பொட்டாசு யூரியா சூப்பர் போட்டு மண்புழுக்களையும் நுண்ணுயிர்களையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கோம்.
அந்த வகையில எப்படி உங்களுக்கு இந்த இடுபொருள் இயற்கை இடுபொருளை தயாரிக்கணும் எப்படி சார் என்ன வந்துச்சு உங்களுக்கு? கஜால உள்ள மட்டையெல்லாம் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஓ, கஜாவில் இந்த மட்டைகள் நம்ம அந்த தென்னம் பாலை அதில் ஒரு லோடு கோழி இறை அடிச்சிருந்தேன். சரி, மண்புழு டெவலப் ஆயிடுச்சு. ஓ, அதுல மண்புழுக்கள் நிறைய டெவலப் பண்ணிட்டு அப்போ இதை கொஞ்சம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லோடு அடிச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜேசிபி இருக்கிறனால கொஞ்சம் ஜேசிபி சார் சொந்தமா வச்சிருக்கீங்க. அதனால எனக்கு அதை கால்குலேட் பண்ணாமல் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். அதில் வந்து இல்ல இப்போ வந்து சார் ஓகே சார், நீங்க வந்து அந்த மட்டை வேஸ்ட் கிடைச்சது ஜேசிபி இருக்கு, இதெல்லாம் வந்து தயார் பண்ணி எப்படி இந்த எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? ஏன்னா எல்லாமே நிறைய தெரியுது. ஓ, மண்புழுக்களை டெவலப் பண்ணணும். அந்த சரி இதை கம்போஸ் பண்ணி வைப்போம், ரெடி பண்ணி வைப்போம். ரெண்டாவது இடுபொருளோட செலவு கம்மி நமக்கு. நம்ம வேஸ்ட்டுகளையும் என்ன எரிக்கிறாங்க, அது எரிக்காம நம்ம உரமாவும் மாத்தலாம். வெட்டி அதை போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அதில் கோழி எரு கொட்டி வச்சிருந்தேன், மிக்ஸ் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்போ. சரி சரி, 2 years முன்னாடி. ஆமாம். அப்போ அப்புறம் போய் பார்த்தா மண்புழு இருந்துச்சு. சரி நிறையா இருக்குன்ட்டு அப்புறம் எடுத்து டம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டுச்சாணி. இல்ல இப்போ இது வந்து சார் மொத்தம் ஒரு 100 டன் இருக்குமா சார்? 100 டன்ல வந்து சார் நீங்க எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க கடல் பாசி. இந்த கடல் பாசின்னு சொல்றது விவாஸ் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல கடற்கரையில நிறைய கிடைக்கிற ஒரு பொருள், அப்படிதானே சார்? கடல் பாசி இந்த பாருங்க, இதுதான் கடல் பாசின்னு சொல்றது. இதை பார்த்தேன்னு சொன்னா இது வேளாண் பாசின்னு சொல்லுவாங்க, வேளாண் பாசின்னு சொல்லுவாங்க கடற்கரையில. இதனுடைய தன்மை என்னன்னு சொன்ன விவாஸ், இது ஈரத்தை வாங்கி வைக்க பாருங்க. இப்போ மழை பெஞ்சு ஏறக்குறைய ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஈரத்தை வாங்கி வச்சிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க. ரெண்டாவது இதில் வந்து குளோரின் சத்து அதிகமாக இருக்கும், சோடியம் உப்பு, ஏன்னா தென்னைக்கு உப்பு சத்து அதிகமாக தேவைப்படும். ரெண்டாவது சார் நீங்கள் இந்த கடல் பாசி எடுத்துக்கிட்டே வரும்போது இதில் மண்புழுக்கள் நிறைய இருந்துன்னு சொன்னீங்க, அப்படி தானே சார்? பொதுவாக வந்து உப்பு மண்ணில் அந்த கடல் பாசி வந்து உப்பு தன்மை அதிகமாக இருக்கு. ஆனால் கடல் பாசி இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கம்போஸ் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இந்த கடல் பாசி வந்து எதுக்காக சார்? உப்புனுடைய தன்மை அதிகமாக இருக்கு, ஈரம் ரெகுலராக வச்சுருக்காங்க, நம்மளும் வைக்கலாம், நல்லாவும் இருந்தது கடல் பாசி. ஏன்னா சார் இந்த கடல் பாசியை வந்து பாக்கெட்டில் அடைச்சி 1 கிலோ வந்து 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. அது இதே தான் சர்காசம், இதோட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா கடல் பாசியில லட்சக்கணக்கான டைப் இருக்கு சார். ப்ளூ கிரீன் ஆல்கே, ரெட் ஆல்கே, சர்காசம், அல்வா பாசி சார் சொன்ன மாதிரி, பெப்சி பாசி, பச்சை பாசி. இதுல வந்து எல்லாரும் காசு கொடுத்து வாங்குறாயில உங்களை மாதிரிப்பட்ட புத்திசாலி விவசாயியா நீங்க செய்றீங்க பாருங்க, அதனால நாங்க உங்களை பாராட்டுறோம். சரி சார், இப்ப இந்த 100 டன்ல வந்து 15 டன் வந்து கடல் பாசி நீங்க அடிச்சிருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து கோழியரு 30 டன் போட்டிருக்கீங்க. 2 லோடு கோழியரு. கோழியரு வந்து நாமக்கல்ல இருந்து. அடுத்தபடியாக சார் என்ன சொல்லிங்கன்னு சொன்னா, அந்த கஜா புயல்ல எனக்கு மட்டைகள் எல்லாம் விழுந்துச்சு, அப்ப அது வந்து நீங்க ஒரு 15 டன் பக்கத்துல போட்டுருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் சாணி, மாட்டு சாணி, ஆட்டு சாணி, இதெல்லாம் வந்து சேரக்குறைய ஒரு 14 டன் போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, மிஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியாக உங்களுடைய கயிர் பாய்ட்டிலிருந்து கிடைக்கிற அந்த தென்னை நார்க்கழிவு டீகம்போஸ், ஏன்னா அதுல வந்து அந்த பெக்டின் ஃபைபருடைய தன்மை இருக்கனால அதை டீகம்போஸ் ஆனது, அதை வந்து நீங்க ஒரு 10 டன் போட்டுருன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்படியாக இந்த மீன் கழிவு கடற்கரையிலிருந்து அது வந்து ஏறக்குறைய ஒரு 10 டன், ஏறக்குறைய 96-100 டன் வந்து நீங்க கலந்திருக்கீங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்க வந்து மீன் அமிலம் கலந்திருக்கேன்னு சொன்னீங்க, மீன் அமிலம் ஊத்திருக்கீங்க. அது இல்லாம பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோ பொட்டாஸ் மொபைலைசிங் பாக்டீரியா, நைட்ரஜன் பிக்சிங் பாக்டீரியா, பாஸ்பரஸ் பிக்சிங் பாக்டீரியா, பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு பயோ ஏஜென்ட். இப்போ இந்த வீடியோ பார்த்து லட்சக்கணக்கான பேர் வந்து பயனடைய போறாங்க. சரி சார், இப்போ இந்த பெட்டு போட்டு எவ்வளவு நாள் சார் ஆச்சு? 2.5 months 3 months ஆச்சு. 2.5-3 months ஆயிடுச்சு. இப்போ இனி அடுத்து நீங்க இதை என்ன செய்ய போறீங்க? இது வட்டி போட்டு இல்ல இது நீங்க ஜேசிபியை போட்டு கலர்னு சொன்னீங்க, லோட் பண்ணி தென்னை மரத்துக்கு வட்டி போட்டு வைக்க போறேன். வட்டி போட்டு தென்னை மரத்துக்கு வட்டி போட்டு 3 சட்டி வைக்க போறீங்க. சரி சார், இப்ப வந்து இது எப்படி மக்கி இருக்கு நம்ம பார்க்கலாமா சார்? இப்ப நம்ம இது எப்படி மக்கி இருக்கிறாருன்னு சொல்லி சார் வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்த போறாரு. வந்து மண்புழுக்கள் நிறைய இருக்கா சார்? விவாஸ் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, 100 டன் வந்து அவர் கலந்திருக்காரு. இந்த பாருங்க, மண்புழுக்கள் குதித்து குளித்து கபடி ஆடுது, அதுதான் அந்த விவசாயினுடைய சாதனை. இங்க பாருங்க,
வெட்டுங்க. இப்போ எப்படி மக்கி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக மக்கிருச்சு. இங்கே பாருங்க, அருமையாக மக்கிருச்சு. சார், அடுத்தபடியாக இப்போ இது வந்து நல்லா நமக்கு இப்போ நம்ம தென்னை மரத்துக்கு வைக்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நமக்கு வடகிழக்கு பருவமழையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தென்னை மரத்துக்கு வட்டி எடுத்து இதை நீங்கள் வைக்க போகிறீங்க. இது வந்து சார் இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சிருங்க. விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஒரு பொருள் நல்லா வேலை செய்யுன்னு சொன்னால் அதில் விளையிற களைகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த ப்ராசஸ் சரியாக இருக்கா. ஏன்னா இதில் வந்து உப்பு தன்மையோ இல்லை வேற ஏதாவது டீமெரிட்ஸ் இருந்தால் அந்த களைகள் வந்து இவ்வளோ அருமையாக வளராது. இங்கே பாருங்க சார், இது வந்து ஒரு கீரைன்னு சொல்லுவாங்க சார். இது இந்த பாருங்க, இந்த கீரைகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. அடுத்து சார் இதோடைய வேர் வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, வேர் வளர்ச்சியை இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த பாருங்க. அப்போ இந்த களைகளே இப்படி வளருதுன்னு சொன்னால் உங்கள் தென்னை மரத்துக்கு எப்படி வளரும், எப்படி காய்க்கும், எப்படி குறும்ப உதிராது. ஏன்னா இங்கே எல்லாமே கலந்துருக்கீங்க. மொத்தத்தில் இது வந்து சார் ஒரு அமுத சுரபி. இந்த ஐடியா நீங்கள் பண்ணதுக்காக நாங்கள் எங்களுடைய அனைவருடைய வியூவர்ஸ் வாயிலாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இப்போ இதே மாதிரி நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? செலவு மிச்சம். வேற இதை கொண்டு பண்ணி இதை மாதிரி பெட்டு போடுறதுனால ஒன்றும் கொஞ்சம் ஜேசிபி செலவு அது மாதிரி தான் வரும். வேற ஒன்று நம்ம இப்போ யூரியா பட்டா சூப்பர் வாங்கி வைக்கிறது இது ரொம்ப மிச்சம். இதில் நம்ம இப்போ சார் இதை மாதிரி பண்ணும்போது 100 ரூபாய்க்கு கெமிக்கல் வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து இப்போ இதில் எத்தனை பர்சன்டேஜ் சேவ் ஆகும்? 100 ரூபாய்க்கு ஒரு 30%, 40% மிச்சப்படுமா? ஓ, 50%. அப்போ நீங்கள் எப்படி வருஷத்துக்கு வந்து ஒரு 7000 மரத்துக்கு ஒரு மரத்துக்கு 100 ரூபா செலவு பண்ணா கூட 7 லட்சம் ரூபாயில இது ஒரு 2 லட்சம். சூப்பர், கை தட்டலாமா? உண்மையில சூப்பர் சார், சூப்பர் சார். ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ பசுமை பூமியினுடைய நடராஜன் வந்து உங்களுக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷமா? 15-20 வருஷமா தெரியும். எங்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லாவே இருக்கு. யாரும் நான் ஏமாத்தலாம், நல்லா கொடுத்தது நல்லா காய்க்குது. தென்னங்கன்று நீங்கள் எங்கிட்ட வாங்கியிருக்கீங்க? உரம் வச்சுருந்தேன். உரம் வந்து முன்னாடி நான் வச்சுருந்தேன். எங்கள் ஊரில் வாங்கியிருந்தாங்க, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. எல்லாருமே வச்சுட்டு தான் இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கற்பக ஆர்கானிக் உரம். நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த உரம் நல்லா இருக்கும். நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி இப்போ இயற்கை உரத்துக்கு வரதுக்கு முன்னாடி கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு நம்ம பசுமை பூமியினுடைய கற்பக ஆர்கானிக் கலப்புரம் வாங்கிட்டீங்க. நல்லா அதுவும் பூம்பு ஆளை விட்டு வச்சிங்க. இந்த தோப்பு மட்டும் ஆளுங்களே விட்டு வச்சிங்க. ஆமாம். அப்போ இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஓமக்காடுங்கிற தோப்பு வச்சிருக்கேன். அது கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அப்போ பசுமை பூமியினுடைய உரங்கள் வந்து பூம்பும் பூஸ்டராக இருக்கட்டும், கற்பக ஆர்கானிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு. தென்னம்பிள்ளையும் நல்லா அது கொடுக்குறது. நம்ம தென்னங்கண்டுக்கு தான் நீங்கள் எப்படி கூட 3000-4000 கொடுத்துருக்கேன். டிஜே வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. பார்த்துக்க சார். அடுத்தபடியாக சார் அனைத்து பயிர்களுக்கும் நீங்கள் இப்போ நெல் போட்டுறீங்க, கடலை போட்டுறீங்க, உளுந்து போட்டுறீங்க, சோளம் போட்டுறீங்க, தென்னை போட்டுறீங்க, ஊடு பயிர் போட்டுறீங்க, கோகோ போட்டுறீங்க, கால்நடைகள் வளர்க்குறீங்க, ஆடு மாடு வளர்க்குறீங்க, நன்னீர் ஆள் வச்சிருக்கீங்க. இந்த விவசாயத்தில் எது லாபகரமான விவசாயம், எது உங்களுக்கு பிடித்த விவசாயம்? தென்னை தான். நன்னீர் ஆளோட தென்னை தான். அது 100 நாள் டிசீஸோட வரலாம். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம தென்னை விவசாயம் என்பது ஒரு லாபகரமான பயிர், ரிஸ்க் இல்லாத பயிர். அப்போ எல்லாருமே நம்ம தென்னைகளை வந்து சாகுபடி செய்யலாம்னு சொல்ல வாரீங்க. தென்னை பார்க்கலாம். அப்போ விவாஸ் சார் வந்து ஒரு பிஸியான ஷெட்யூலில் நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சாதனை விவசாயி அவருடைய தொழில்நுட்பத்தையும் அவருடைய கருத்துக்களையும் இந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சாருக்கிட்ட கேட்டிருந்த டைமு உண்மையிலே அவர் இன்முகத்தோட யாம் பெற்ற இன்பகம் இவ்வையகம் பெறட்டும், இந்த விவசாய வர்க்கம் ஜெலிக்கட்டும் தலைக்கட்டும் என்பதற்காக இன்னைக்கு அவர் டைம் கொடுத்து ஒரு இயற்கை உரத்தில் ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி
எப்படி நம்ம தென்னைக்கு தேவையான சத்துக்களை எல்லாத்தையும் குறைந்த செலவில் நம்ம கொடுக்கலாம் என்பதை நமக்கு தெளிவாக கருதுறாரு. ஆகையால் அனைவரும் சார்பாக சார் உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தாழ்வோடு கனிவோடு தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பவானியிலேருந்து வரேங்க சார். எதை பார்த்து நீங்கள் வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்து வந்தேங்க சார். உங்களுக்கு என்னென்ன ரகங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2 அதில் எதை நல்லா இருக்குதுன்னு நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்து உறுதி கொடுக்குறீங்களோ அதை வச்சு நம்ம எத்தனை ஏக்கருக்கு போடுற மாதிரி இருக்குங்க? இப்போ 2 ஏக்கர் இருக்குங்க சார். பின்னாடி ஒரு 4 ஏக்கர் இருக்குங்க. சரிங்க சார். சிரஞ்சீவி 2 என்ன எதுக்காக பயன்படுத்தப்படுங்க சார்? இப்போ நம்ம பார்த்தது இளநீ, தேங்காய், கொப்பரை 3க்கும் யூஸ் ஆகிற மாதிரி. நம்ம மண் பார்த்தீங்கன்னா சரளை செம்மண் மாதிரி. அது எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த. சரிங்க சார். இப்போ எத்தனை ஏக்கரில் போட போகிறீங்க? 2 ஏக்கர். சரிங்க சார். மற்றபடி உங்களுக்கு நான் என்னென்ன ரகங்கள் பிடிச்சிருக்கு, இங்கே வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்கள் பசுமை பூமி எப்படி இருக்குது? கண்ணுப்பு நிறைய இருக்குதுங்க மேடம், பார்த்துட்டோம். ஃபார்ம் நல்லா பிடிச்சிருக்கு. சரிங்க சார். என்ன எடுக்க போகிறீங்க இப்போ? இப்போ சிரஞ்சீவி 2 எடுக்கலாம். அப்போ 1 எடுக்கலான்னு தான் வந்தேன். சரி, சிரஞ்சீவி 2 3க்கும் யூஸ் ஆகுன்னு சொன்னதுனால அதை எடுக்கலாம்ட்டு. சார் வணக்கம் சார். பசுமை பூமி உங்களை அழைக்கிறேன் சார். அன்புடன் சார். நீங்கள் என்ன ரகம் சார் எடுத்துக்கிறீங்க? நான் சிரஞ்சீவி 2 தான் எடுக்கலாம்னு இருக்கேன். சரிங்க சார். அது யூடியூப்லேயே பார்த்தேங்க. சரி. அவர் நடராஜ் சார் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி 2 நல்லா இருக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் எனக்கு தோணுச்சு. சரிங்க சார். அதை வச்சு சரி சிரஞ்சீவி 2 தான் பெட்டர்னு சொல்லி சரிங்க. ஃபார்மில் எல்லாம் நல்லா அவங்க பல ரகம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. எங்களுக்கு பிடிச்சது இந்த சிரஞ்சீவி 2 தான். சார் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? அது விவசாயத்தை விவசாயம் சார். என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் நெல், வாழை, கரும்பு எல்லாம் போடுங்க. இப்போ இது என்ன தனியாக போட இப்போ போறீங்களா? இது தனியாக இல்லைங்க. இந்த வாழை போடுற காட்டில் தாங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அங்கே விவசாயம் பண்ணுறது பெரிய சிரமமாக இருக்குதுங்க. அதனால் தென்னங்கன்று கொடி வச்சு தண்ணி வசதி இருக்குது. தென்னங்கன்று வச்சு நீங்கள் என்ன சார் இருக்கு? நான் ஹீரோ ஷோரூம் வச்சுருக்கேன் பவானியில். ப்ளஸ் விவசாயம். ஏற்கனவே நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், முதல்ல கரும்பு போட்டிருக்குறோங்க, வாழை போட்டிருக்குறோம். ஊடு பயிராக தென்னை இருக்குது. சரிங்க சார். அதோட இந்த இது நீங்கள் இப்போ தனியாக தென்னை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்து. தேங்க்யூ சார். இதோட இருக்க மாட்டோம். உங்களுக்கு ஃபீல்டுக்கு சார் வருவாங்க. அனைத்தையும் நல்லா பார்ப்பாங்க. உங்களுக்கு சேவையும் நிறைய செய்வாங்க. சரி.